இங்கே அண்ணன் வேலை பண்ணுறாரு. சரி நம்ம பஸ் கிட்ட எதிரில் தான் கடை. அவர் ஒரு கம்பி கடையில் தான் வேலை செய்கிறாரு. சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படின்னு அப்புறம் என்னப்பா வேலைலாம் அப்படி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இல்லைண்ணா வேலைலாம் இருக்குது. என்னவோ தெரியல, அந்த கம்பி தூக்குனா அப்படியே கண்ணில் தண்ணி வருதுனான்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அப்புறம் அவர் ஒரு மேஸ்திரிகிட்ட கூட்டின்னு போயிட்டு சொன்னார், மேஸ்திரி எங்கள் தம்பி பிளம்பர் வேலை செய்வார், ரொம்ப நல்லா செய்வார் மேஸ்திரி, ஒரு வேலை கொடுங்க மேஸ்திரி. நானே சொல்லுண்ணா நீ விடுண்ணா, ஆண்டு கொடுப்பாருண்ணா, ஆண்டு நடத்துவார்ண்ணா. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரங்களை நினைக்கிறோம். என்ன மாதிரி வாழ்வனா வரட்டும், எவ்வளோ உயர்வனா வரட்டும், ஆனால் கீழே இருந்த தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாரு பாரு, நம்ம மறக்கக்கூடாது. தள்ளுப்பா கொஞ்சம். இல்லைப்பா, நாங்கள் எங்களுடைய திறமையில், எங்களுடைய யோசனையில் இந்த குடும்பத்தை நடத்திடலாம், நாங்கள் செஞ்சிடலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் ஒருவர் வந்து நிற்கிறார். அவர் பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. போடப்பா, என்னமோ தெரியல, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறத பார்த்தா நீங்க சொல்ற வார்த்தையின்படி நான் வலையை போட்டுடுறேன், பரவாயில்ல. பகல்ல யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, பகல்ல மீன் கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா உம்முடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழுறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் ஆபீஸ்க்கு போறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி என் வண்டியில ஏறி உட்கார்றேன் ஜெபம் பண்ணிட்டு,